Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், லட்சத்தீவை மீட்போம், மாலத்தீவை மீட்போம் அப்படின்லாம் கதை விடுவாங்க. அது எவன் வந்தாலும் அதை மீட்க முடியாது. இப்போ உள்ள இந்த குஞ்சு குருமாங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஏன்னா ராஜபக்சே அண்ணனுக்கு பாட்டு போட்டவங்க தான் இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதையே அவன் குடும்பத்தோடு அடித்து துரத்தி தீ வச்சது இவங்க. இலங்கையை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் வீக்காகி போச்சு, எல்லாம் போச்சு. அதோட அடிப்படை காரணம் ராஜபக்சேவும் கிடையாது, ரணிலும் கிடையாது, திசநாயகவும் கிடையாது. இது வெளிநாட்டு சதி. ஆனால் ராஜபக்சே நல்லவரான்னு கேட்டால் இந்த ராஜபக்சேக்கு தானே 3 டைம் ஓட்டு போட்டீங்க. மனிதாபிமானமே நீங்கள் பார்க்கலையே. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டு போய் ராஜபக்சேக்கு நீங்கள் அன்னைக்கு ஓட்டு போட்டிங்கல்ல. எப்படி போட்டீங்க? சிங்களர்கள்லாம் போட்டிங்க, தமிழர்கள் பாதி பேர் அன்னைக்கு போட்டிங்கல்ல. அன்னைக்கு ராஜபக்சே பெரிய ஆளாக தெரிஞ்சு அவங்களுக்கு. அப்போ நீங்கள் முட்டாளா, ராஜபக்சே முட்டாளா? எம்பி சம்பளத்தை பாதியாக குறைச்சி வாத்தியார் சம்பளம் எல்லா சம்பளத்தையும் குறைக்கிறீங்க. மொத்தமே 1 கோடி கூட வராது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற கடன் 3-4 லட்சம் கோடி எங்கே கொண்டு அடைப்பீங்க நீங்கள்? இதுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதை குறைச்சிட்டா போதுமா? இதுதான் இப்போ ஏகேடி பண்ண போகிற பொருளாதாரம். இதனால ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனமும் இருக்காது. இது ஆகப்பெரும் முட்டாள்தனம். அவர் பணியில் கடல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மீனுன்னு ஒன்று இருக்கும், கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்கும், இலங்கைன்னு ஒன்று இருக்கும். அதில் மீன் இருக்க தான் செய்யும். நம்ம ஆள் பிடிக்க தான் செய்வான். அவன் பிடிச்சி உள்ளே போடத்தான் செய்வான். திருப்பி நம்ம ஆள் ஜாமீனில் எடுக்க தான் செய்வான். திருப்பி மீன் பிடிக்க தான் செய்வான். 3வது பெண் பிரதமர் பயங்கரம் வந்துட்டாங்க பாருங்கள், அடித்து 3வது ஆளா அப்படின்னா. அப்போ மொதல் ஆள் என்ன பண்ணாங்க, 2வது ஆள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொதல் ஆள் எப்படின்னா புருஷனை கொண்டுட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவை தூக்கி போட்டாங்க. அதிர்ஷ்டத்தில் வந்து அதுக்கு அடுத்து அவங்க பொண்ணு வருது, சந்திரிகா குமார். இப்போ அந்த அம்மாவும் போயிடுச்சு. இப்போ 3வதாக இந்த அம்மா எங்கேயோ தேடி பிடிச்சி போட்டிருக்காங்க. இதனால் எந்த பலாபலனும் ஏற்படாது. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இலங்கை சம்பந்தமாக கடைசியாக பேசியிருந்தோம். இப்போ அடுத்து இந்த இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க அவருடைய செயல்பாடுகள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. புதிய பிரதமராக ஹரிணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த மாதிரியான அவருடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்குது அப்படின்னு அங்கே மக்கள் பேசுவதாக அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் நமக்கு செய்திகள் வெளியாகி ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ ஒரு புது பாலிசியை சொல்லியிருக்காரு, புது விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரைட்டா? உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, சில அரசியல் கட்சிகள் அதிகாரத்தில் இல்லாதவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், லட்சத்தீவை மீட்போம், மாலத்தீவை மீட்போம் அப்படின்லாம் கதை விடுவாங்க. அது எவன் வந்தாலும் அதை மீட்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? இப்போ தமிழ்நாட்டிலாம் கேட்பேன், சில அரசியல் கட்சிகள்லாம் சொல்லிப்பான், இந்த தீவை மீட்கிறான், அந்த தீவை இதாக கொடுப்பான். மக்கள் அறிவு தெளிவானவன், அவனுக்கு ஓட்டே போட மாட்டான். ஹியூமன் கேபிட்டல்ஸ் ஆஹா தீவை மீட்கிறேன்னு சொல்கிறாரு அவர். இவங்க போய் தீவில் வீடு கட்டி இருக்க போகிற மாதிரி. அது மண்ணு திட்டு. இங்கே வலை தான் காயப்பட முடியும். இங்கே நம்ம கச்சத்தீவில் ஒன்றும் கிடையாது, தண்ணி கூட கிடையாது. இவங்க தீவுன்னொன்னே என்ன பண்ணிடுவான்னா, இந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ உள்ள துப்பட்டாவை தூக்கி போட்டேன்னு துப்பாயில் போய் விடுவோம் பாருங்க. அங்கே அப்படி பார்த்தா ஒரு தீவை காட்டுவாங்க, ஒரு பாட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தீவுன்னு நினச்சிக்குவாங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதில் போட்டு போவோம். அது ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, மண்ணு தான் இருக்கும். மிகச்சிறிய மண் திட்டு. அது தீவு கிடையாது, மண்ணு குவியல். சரியா? அதை தீவு, அந்த தீவு மீட்போன்னு ஒருத்தரெல்லாம் ஆவேசமாக பேசுவார், ஒரு கட்சிக்காரர், உங்களுக்கு கூட தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இது ஆகப்பெரும் முட்டாள்தனம். அது அவர் பணியில் சொன்னார். எப்படின்னா, இது சர்வதேச சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு தீவை கொடுத்துச்சுனோ இல்லை வாங்கிடுச்சுனோ அது அவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு அக்ரிமெண்ட் 99 வருஷம் போட்டுருந்தா எந்த கொம்பே வந்தாலும் அதை மீட்க முடியாது. வீணாக போனவனுக்கு இவன் உறுதி கொடுக்குறவன் வீணாக போனவனாக இருப்பான், கேட்குறவனும் அதை பார்த்து கைத்த சில்லறை செதற விடுறவனும் வீணாக போனவனாக இருப்பான். இந்த மாதிரி அரசியலில் நிறைய டுபாக்கூர்கள் இந்த மாதிரி டுபாக்கூரான வாக்குறுதிகளை கொடுக்குறது, இவர்களால் நடக்காதது, நடக்க முடியாதது. சரியா? இப்படி வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க. இதில் ஏகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுரகுமார திசநாயக்க புதுசாக இவங்க பேர் வச்சுருவாங்க.
ஆனால் சோறு வைக்க மாட்டாங்க, பேர் வச்சுருவாங்க. அரசியல்வாதி பேர் வைக்கிறதும் சரி, பாட்டு போடுறதும் சரியா, உணர்ச்சி வசப்படுறதும் சரி, கை தட்டுறதும் சரி. இப்போ நீங்கள் கமெண்ட்லேயே அன்னைக்கு பார்த்துருந்தேன், எவனோ வந்து சில பேர் இப்போ விவரம் புரியாதவன், லோக்கலில் என்னன்னே தெரியாதவன்லாம் அந்த அவர் எப்படி நீ தீவிரவாதின்னு சொல்லலான்னு எப்படி அதாவது நம்ம இதனால இவங்களை அசிங்கமாக திட்டாமல் டீசெண்டாக பேச வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு இயக்கம் இருக்குது, அந்த இயக்கம் வந்து இன்றைக்கி தீவிரவாத இயக்கம் கிடையாது, இன்றைக்கி வந்து ஜனநாயக இயக்கம். அதனால தான் அதை விட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அதில் தேர்தலில் ஏகேடி என்று இவர்களால் ஹியூமன் கேபிட்டல்ஸால் சமீப காலமாக அவை அழைக்கப்படுகிற அனுரகுமார திசநாயகம் வந்து சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏற்கனவே ஒரு இயக்கத்தில் இருந்தது, அது தீவிரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்டது 40 வருஷம். இப்போ உள்ள இந்த குஞ்சு குருமாங்களுக்கெல்லாம் அது தெரியாது. சரியா? இவன் போய் தான் தெய்வம் மாதிரி பார்ப்பான், கொண்டு போய் குழியில் தள்ளிடுவான். இதுதான் இவங்களோட ஒட்டுமொத்த இது. ஏன்னா ராஜபக்சே அண்ணனுக்கு பாட்டு போட்டவங்க தான் இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் தெய்வமே, எங்கள் மன்னனேன். அதையே அவன் குடும்பத்தோடு அடித்து துரத்தி தீ வச்சது இவங்க தான். புரியுதா? அதனால் இவர்களை வந்து என்ன இதுன்னே தெரியாத வந்து பேசிகிட்டு இருப்பான். இன்னொன்று என்ன பண்ணுவான்னா, சில பேர் இலங்கை விவகாரத்தை நீங்கள் என்ன பேசுறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அந்த தம்பிகளுக்கு தெரியாது, அவர்கள் அப்பா காலத்திலும் தாத்தா காலத்திலும் அடித்தா எங்கே ஓடி வந்தான், எவன் உதவி செஞ்சான், எவன் டீசல் பெட்ரோல் உங்களுக்கு கொடுத்தான், எவன் சோறு போட்டான், எவன் காசு கொடுத்தான், எவன் உங்களை காப்பாற்றினா, போருக்கு எவன் உதவி செஞ்சான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அறவேக்காடுகள் வந்து இதெல்லாம் போட்டுட்ருப்பான். அதனால் வந்து இலங்கை விவகாரத்தை பேசக்கூடாதுன்னா, இலங்கை அரசியலை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காம போ. ஏன்னா ஸோ அந்த மாதிரி தான் சில பேர் இருப்பான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு பக்கமாக பாயிறாங்க இவங்க. புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் வந்து இவ்வளோ நாள் 20 வருஷமாக அதே திசாநாயக்கா தானே இருந்தார். இவ்வளோ நாள் இருந்தார்ல, எம்பியாக தானே இருந்தார். இவ்வளோ ஏன் அப்பயே நீங்கள் ராஜபக்சேயை துரத்தி விட்டு நீங்கள் ஏன் ஓட்டு போடல? அப்போ உங்களுக்கு புரியலையா? அப்போ முட்டாளாக இருந்தீங்களா? கடந்த தேர்தலில் கூட 3% வாக்கு தானே வாங்கினார். போன டைம் ஒரு நியாயவான் யோக்கியவானா அவங்களுக்கு தெரியலையா? நீங்கள் நினச்சா ஒருத்தர் நியாயவான் நினச்சா 3% ஓட்டு போடுவீங்க, இல்லை 30% ஓட்டை போட்டு இவர் தான் தெரியும். இந்த மாதிரி நடந்திருக்கா? இலங்கை அரசியல் வரலாற்றையும் நடந்திருக்கா, இல்லை இங்கேயும் நடந்திருக்கா? உலக அரசியல் தேர்தலில் 3%, அடுத்த ஹியூமன் தேர்தலில் கேட்டல்ஸ், ஆளுங்கட்சி. அதாவது ஹியூமன் கேட்டல்ஸ் எல்லாமே அப்படித்தாம்மா. பட்டியை திறந்து விட்டால் எப்படி ஆடுகள் ஓடுதோ ஒரு பக்கமாக ஓடும், திருப்பி போய் எங்கிட்ட பட்டியில் அடைச்சிடுவாங்க. ஆனால் அதை மேய்க்கிறவனுக்கு வளர்க்குறவனுக்கு நல்லா தெரியும், காசு இல்லைன்னா இதை நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்னு. புரியுதா அவனுக்கு? அது ஆனால் ஆடுகளுக்கு தெரியாது. இருக்குது, நம்மளை நல்லா தானே வளர்க்குறாரு, புல் நெல்லெல்லாம் போட்டு வளர்க்குறாருன்னு இருக்கும். டக்குன்னு ஒரு 10 ஆடு மொத்தமாக கேட்டாங்கன்னா மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவன் கொண்டு போய் அங்கே வெட்டி கசாப்பு கடையில் விற்றுருவான். ஸோ இதுதான் வந்து அரசியல் புரியாமல் இருப்பவர்களுக்கான இது. ஸோ இப்போ இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, இலங்கையை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் வீக்காகி போச்சு, எல்லாம் போச்சு. அதோட அடிப்படை காரணம் ராஜபக்சேவும் கிடையாது, ரணிலும் கிடையாது, திசநாயகவும் கிடையாது. இது வெளிநாட்டு சதி. புரியுதா உங்களுக்கு? ராஜபக்சேயை வந்து புரளியை கிளப்பி விட்டு வீழ்த்தியது யாருன்னா வெளிநாட்டு சதி. ஆனால் ராஜபக்சே நல்லவரான்னு கேட்டால் இல்லை. ஒரு பக்கம் தமிழர்களை அழித்து ஒழித்த ராஜபக்சே, இன்னொரு பக்கம் சிங்களர்களால் கொண்டாடப்பட்ட 2020க்கு முன்னாடி யாருக்கு பாட்டு எழுதுறாங்க? இதே ஆட்கள், இதே 51% ஓட்டு யாருக்கு போட்டாங்க? ராஜபக்சே அண்ணனுக்கு. யாருக்கு? கோத்தபையாவுக்கு போட்டாங்க. கோத்தபய ராஜபக்சே மன்னர்ன்ற புகழ்ந்து பாட்டு எழுதுனாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கார ஆஸ்திரேலியாவில், ஸ்ரீலங்கா, இதில் இந்த இப்போ உக்ரைன்காரனை பாட்டு எழுதுனா ராஜபக்சே அண்ணனுக்கு. ஸோ செய்கிறதையும் செஞ்சு விட்டு அப்படியே வண்டியை மாற்றி அடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அன்னைக்கு அவர் இனித்தார், இன்னைக்கு கசக்கிறார். அதுக்கு முன்னாடி ரணில் வந்து இப்போ நாடு குழியில் போகும்போது ரணில் வந்து இவர்களுக்கு தெய்வமாக தெரிஞ்சார். இன்றைக்கி ரணில் கசக்கிறார், தூக்கி போட்டாங்க. அடுத்து இப்போ இல்லை, இந்த தேர்தல் பரப்புரை நேரங்கள்லேயே ஏகேடி அவர் தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் முக்கால்வாசி நிதி மேலாண்மை கொண்டு வருவோம், இலங்கை வந்து பொருளாதார ரீதியிலாக ரொம்ப சுணங்கி போயிருக்கிறது, இலங்கையை வந்து பலமான இலங்கை அப்படிங்கிற ஒரு பொருளாதார இதை நோக்கி கொண்டு போவோம். அதே மாதிரி இந்த அரசியல் சேவகர்கள்னு சொல்கிறாங்க, அரசு சேவகர்கள் அப்படின்னு அரசு அதிகாரிகளை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரசு அதிகாரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவங்களுக்கான இந்த சேவைகள், சலுகைகள் முற்றிலுமாக குறைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகள், மொத்தமாக இலங்கையை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன்லேருந்து யங்ஸ்டர்ஸ்க்கான வேலைவாய்ப்புலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இத்தனை நாட்களாக ஆட்சி செஞ்ச இந்த ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே இவங்கெல்லாம் வந்து நாட்டையே வித்துட்டாங்கன்ற அளவுக்கான விஷயங்களெல்லாம் அவர் தேர்தல் பரப்புரைகளில் பேசியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் உண்மை இல்லையா? அதையெல்லாம் எடுத்துட்டு தானே மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு ஏகேடிக்கு வாக்களித்திருக்காங்க. அதாவது நாட்டை வித்துட்டானா அந்த நேரத்தில் வித்துட்டான்னு ஏன் நீ சொல்லலை? திருப்பி எதுக்குறா ஒருத்தர் நாட்டை விற்கிறவன்னு? அது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆகுது. 3 முறை ராஜபக்சே ஆட்சி வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க அண்ணனுக்கு எப்படி ஓட்டு போட்டீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு நாடை விற்றது தெரியலையா?
இல்லை ரணில் விக்ரமசிங்கே போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்தீங்களே, இல்லைன்னா இலங்கை வந்து ஒரு பஞ்ச பராரி நாடாக இருக்கும் எப்போனா அந்த புரட்சிக்கு அப்புறம். எதுக்கு ரணிலை கூப்பிட்டு வந்தீங்க? அன்றைக்கி ஏகேடி உட்காந்து வச்சுருக்க வேண்டியதானே. நம்ம ஏகேடி கெட்டவரோ நல்லவரோன்னு நம்ம சொல்ல வரல. ராஜபக்சே கெட்டவர் நல்லவர்ன்ற பேச்சு இப்போ கிடையாது. அவர்கள் ஊழல்வாதிகள்ன்றது ஊருக்கே தெரிஞ்சவர் யார் ராஜபக்சே இல்லை. அந்த ராஜபக்சேக்கு தானே 3 டைம் ஓட்டு போட்டீங்க. மனிதாபிமானமே நீங்கள் பார்க்கலையே. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேக்கு நீங்கள் அன்னைக்கு ஓட்டு போட்டிங்கல்ல. எப்படி போட்டீங்க? சிங்களர்கள்லாம் போட்டிங்க, தமிழர்கள் பாதி பேர் அன்னைக்கு போட்டிங்கல்ல. அன்னைக்கு ராஜபக்சே பெரிய ஆளாக தெரிஞ்சு அவங்களுக்கு. அப்போ நீங்கள் முட்டாளா ராஜபக்சே முட்டாளா? ஸோ அப்படி தான் கேட்க முடியும். இவர்களுக்கு வந்து எப்போ ஒரு மக்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் தெரியுதோ, எதனால் இந்த மாற்றம் வந்திருக்கு, எதனால் மாற்றணுன்றத ஆழமாக சிந்தித்து அதோட உண்மையான இது தெரியுதோ அன்றைக்கி தான் அந்த நாடு விளங்கும். புரியுதா? இவர்கள் இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு இந்த பக்கம் ஓடுவான். நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழித்து இந்த வாயெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏகேடியை பற்றி நல்லது சொல்லுதா கெட்டது சொல்லுதா, இல்லை 10 வருஷம் கழித்து என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். பொருளாதாரத்தில் வந்து 2 விஷயம் இருக்குது அரசியல் பொருளாதாரத்தில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அரசியலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், குடும்ப பொருளாதாரம் தான் ஊரோட பொருளாதாரம், அதுதான் நாட்டோட பொருளாதாரம், அதுதான் உலகோட பொருளாதாரம். சரியா? அடிப்படையாக ஒரு விஷயம் தெரிஞ்சினாலே இவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குடும்பம் இருக்குது, வீட்டுக்காரரு 25,000 சம்பளம் வாங்குறாரு, நீங்கள் 25,000 சம்பளம் வாங்குறீங்க, அப்போ 50,000 ஆச்சு. அந்த 50,000 சம்பாதிக்கும்போது ஒரு 45,000 செலவாயிருது. 2 விதமான முடிவு எடுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, என்னங்க இப்படி போய் இப்படி செலவு பண்ணிட்டு வர்றீங்க, தாறுமாறாக செலவு பண்ணுறீங்க, எதுக்கு பெட்ரோலை போட்டு வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, டீ கடைக்கெலாம் உங்களுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு போகணுமா, நடந்து போக முடியாதா அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ சனி ஞாயிறு கறி வாங்குறோம்ல, இப்போ சனிக்கிழமை கட் பண்ணுங்கள் அப்படின்னு கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 42,000 வரும். 45 செலவு பண்ணியிருந்த எவ்வளோ வரும்? 42,000 வரும். இந்த 7,000 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருவோங்க. பையன் காலேஜ் போகும்போது அவனுக்கு 2,000, பிள்ளைக்கு 2,000 போட்டு வச்சோம்னா 20 வருஷத்தில் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். பையனுக்கு ஒரு 2,000 போட்டு வச்சோம்னா எதுக்கு யூஸ் ஆகும்னு, அப்போ 4,000 அதில் போகுதா, 3,000 நம்ம ஏதாவது படம் இடம் போகிறதுக்கு செலவு பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்கிறது ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு மனைவி மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க அதை சொல்லுவாங்க. புருஷன்னா ஆமாம்மா ரைட்டு ஓகே, நான் டீ ஷாப்லாம் நடந்தே போகிறேன், ஆஃபீஸ் கூட கொஞ்சம் தூரம் வண்டியை உருட்டிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதில் ஒரு 100 மில்லி பெட்ரோல் மிச்சமாகும், மாதத்துக்கு ஒரு 1000 இருக்குமா அப்படின்னே சரிங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் இப்போ பெண்களும் என்ன சொல்லுவாங்க, சரிங்க நான் கூட பாதி தூரம் வண்டியை கொண்டு நிறுத்திட்டு, எங்கள் ஆஃபீஸ் 14 கிலோமீட்டர் வருது, 7 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு 7 கிலோமீட்டர் ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன், அப்போ அதில் ஒரு 1000 மிச்சமாகுங்க. இது ஒரு பொருளாதாரம். இதுதான் இப்போ ஏகேடி பண்ண போகிற பொருளாதாரம். புரிஞ்சாது? இதனால் ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனமும் இருக்காது. புருஷனும் வீணாக போவான், பொண்டாட்டியும் வீணாக போகும், பிள்ளைங்களும் வீணாக போயிடும். எப்படின்னு தெரியுமா? ஒரு குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணால் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் 50,000 வாங்குறேங்க, 43,000 செலவாகுது, சரி வேறு ரிசைன் பண்ணுங்கள், 50,000 வேலை கிடைக்காம பாருங்கள், இல்லை ஒரு 40 கிடைச்சா கூட நம்ம அப்படியே நானும் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு 35 கிடைச்சா கூட பார்க்குறேன். அப்போ ஆளுக்கு 15 கூடும்போது நீங்கள் கூட இந்த பழைய வண்டியை விற்றுட்டு புல்லட் வாங்கியிருக்கேன், நான் கூட இந்த பழைய கேனிட்டி கொண்டா விற்றுவிட்டு இந்த இதில் கூகுள் இதில் விட்டா பாருங்க பேட்ரி வண்டி ஓலா அந்த வண்டி வாங்கிக்கிறேன், ஏதாவது வாங்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம். அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் எதாவது கிடச்சின்னா கார் வாங்கலாம், அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து இது பண்ணிடலாம், இந்த ஸ்கூல் மாற்றி விட்டுலாம். இது நல்ல பொருளாதாரமாக வாங்குற 40,000 ஊறுகாயை போட்டு நக்கி நம்ம 2,000 மிச்சப்படுத்துவோன்ற நல்ல பொருளாதாரமா? இதுதான் நல்ல பொருளாதாரம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. சேவிங்ஸ் இருக்கணுமா? நான் சேவிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இருக்கிறத ஏதாவது கம்யூனிஸ்டோட பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கம்யூனிஸ்ட் பொருளாதாரம்னா எதுக்கு வெஸ்ட் பெங்கால் நாசமாக போச்சுன்றீங்க, வளராமல் இன்னும் ஏன் இருக்குது அப்படின்னா 3 வேற சோறு கிடச்சிரும், தங்குறது குடிச்சனாலும் போட்டு கொடுத்துருவான், கவர்மெண்ட்டில் ஓட்டுக்கெலாம் காசு கொடுத்துருவான், ஓடு போடுறது இந்த ஓட்டுக்கு இல்லை. ஆனால் அவன் நாசமாக போயிட்டான். ஏன்னா கல்வி அறிவு டெவலப்மெண்ட்டு எதுவுமே இருக்காது. ஒரு மனிதன் வந்து 3 வேளை சாப்பிடணும், வருஷத்துக்கு 2 துணினாலும் ஓச்சு, அடிப்படையை நாங்கள் செஞ்சுட்டோம்ல, பசி பட்டினியாக கிடந்தவனுக்கலாம் அப்படின்றது வெஸ்ட் பெங்கால் பொருளாதாரம். திராவிட பொருளாதாரம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, புரியுதா, சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கணும், சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், படிக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லோரும் வரணும், வரும்போது இப்போ பசிக்கும், அப்போ சோத்தை போட்டு படிக்க வச்சு வளர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கு வேலைக்கு போய் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கும்.
இதுதான் வந்து வளர்ச்சிக்கான பொருளாதாரம். சரியா? இவங்க குருட்டுத்தனமாக ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஊழல்வாதிகளை ஒழிக்கணுன்ற ஒழிச்சிட்டாங்க. இப்போ வந்து தூக்குன்னு தூக்கி கொண்டாடுறாங்க. அனுரகுமார திசாநாயக்கன் நல்ல மனுஷன் தான். நானே சந்திச்சிருக்கேன். எம்பியாக இருந்த ஒரு 20 வருஷம். ஒரு 2015 தேர்தல் நினைக்கிறேன், பூத்தில் சந்திச்சிருக்கேன். அவர் வாக்களிச்சுட்டு வரும்போது சந்திச்சு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கோம். நல்ல மனுஷன், டீசெண்டான மனுஷன். கீழ் தட்டுலேருந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் விவசாயிகள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அடுத்து இந்த நாட்டை எங்கே எதை நோக்கி நகர்த்த போகிறீங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு அம்மா வந்து ஹரிணி அப்படின்னு ஒரு அம்மா, ஹரிணி அமரசூர்யா பிரதமராக இருக்காங்க. சரி, அந்த அம்மா வந்து கூப்பிட்டு பிரதமராக போட்டிருக்காங்க. அந்த அம்மா பாட்டுக்கு வீட்டில் இருந்தது, சமூக சேவை அப்படின்ற பேரில் ஏதோ செஞ்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்த அம்மா. அந்த அம்மா வந்து என்னென்னா டெல்லியில் வேறு படித்தது. அங்கே தான் ஆபத்து வருது. டெல்லியில் படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் படித்து அங்கங்கே படிச்சுட்டு இந்த அம்மா போயிருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அம்மா பிரதமராக போடும்போது என்னென்னா, சர்வதேச சைக்கோக்கள் இருக்கான்ல, கார்ப்பரேட் களவாணிகள், வேர்ல்டு பேங்க்கு, யூஎன்னு இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் யாரை நோக்கி போவாங்க அப்படின்னா, நம்ம ஊரை பெருசாக நினச்சி நம்ம ஊரில் வந்து படித்தாங்கல்ல, அப்போ அவங்க என்ன அர்த்தம், அமெரிக்காவில் படித்தா பெரிய ஆள், பிரிட்டனில் படித்தா நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறான்ல. எதுக்கு அவன் நினைக்கிறான்? அவன் ஊருக்காரன் பெருமையாக நினைப்பான்ருக்காங்க. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி அரலூசுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து கவர் பண்ணிடுவான். டப்புன்னு கவர் பண்ணி மண்டையை கழுவி அவங்கள ஏதாவது ஏமாற்றி கொஞ்சம் காசு கீசு கொடுத்து பல கையெழுத்துக்களை வாங்கி கொண்டு போய் மொத்தமாக அடைச்சிடுவாங்க. இதுதான் நடக்க போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அனுபவம் இல்லாமல் அரசியலில், சர்வதேச தொடர்புகளோ இல்லை ஒரு அரசியலில் ஒரு நல்ல பேக்கப்போ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக பரவாயில்லையே ஒரு லேடி பிஎம்மாக இருந்தால் என்ன, 3வது பிரதமராக வந்திருக்கார், என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே 2 பிரதமர் என்ன பண்ணாங்க? வடிவேல் வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடணும். ஏன்னா உங்களுடைய அரசியல் தத்துவங்கள்லேருந்து விஞ்ஞான தத்துவங்களில் எல்லாத்தையும் அரசியல் சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 லேடி பிரதமர் வந்து இப்போ லேடி பிரதமர் வந்திருக்காங்க, அதனால் என்னம்மா பிரச்சனை? ஏற்கனவே 3வதாக வந்திருக்காங்க. அப்புறம் அப்போ முதல்ல 2 பேர் இருந்தாங்க, அவங்க என்னம்மா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையில் கையை விட்டு ஆட்ட வேண்டியது. அப்போ இவங்க என்னம்மா பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அதை தான் இவங்க பண்ணுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? இந்த காமெடி தான் நடக்க போகுது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்து ஒரு சமூக சேவை நீங்களும் தான் செய்யலாம். எம்பியாக இருக்காங்க. அதான் எம்பி சமூக சேவை செஞ்சாலே எம்பி ஆயிடலாம். எம்பி ஆகி சமூக சேவை செஞ்சால் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். பிரைம் மினிஸ்டர் ஆகி சமூக செஞ்சா வாழ்க்கையை போகிற அப்படியே கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் ஓட்டி பணக்காரனாக வாழ்ந்து பணக்காரனாக செத்துடலாம். சமூக சேவையில் உள்ள ப்ளஸ் அதுதான். ஏகேடி தேர்தல் அறிக்கையிலேயே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே செயல்படுத்துறாரு அப்படின்னு அங்கேருந்து மக்கள் கருத்துக்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த மீடியாக்களில் பார்க்க முடியுது. ஏகேடியை வந்து நாங்கள் மாற்றத்திற்காக தான் தேர்ந்தெடுத்தோம், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பயே அவர் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 14 தேர்தல் வேற நடைபெற இல்லை, அங்கே வந்து எம்பிக்கள் வந்து 4, 6ன்னு தன் இஷ்டத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து சலுகைகள் குறைப்புன்னு சொல்லி அவர் அரசு அலுவலர்கள்லேருந்து எம்பி எம்எல்ஏ வரைக்குமே அவர் வந்து சொன்னதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முதல் 250 எம்பி மாசம் 25,000 மிச்சப்படுத்துறாங்க. எவ்வளவு ஆச்சு? இல்ல, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி நம்பிக்கையை முதல் ஸ்டெப் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஒன்று சொல்றேன், எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றது, யதார்த்தமான உங்களுக்கும் புரியுற மாதிரி, உங்களுக்கு மீன்ஸ் உங்களுக்கு இல்லை, பெண்களுக்கு புரியுற மாதிரி, லோக்கலில் உள்ளவங்களே புரியுற மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில பேர் இருப்பான், ரொம்ப விவரமாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொண்ணு அழகாக இருக்கும், அவன் அப்போ பார்த்தா கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பான். சரியா? சரிதானே? இந்த பொண்ணை வந்து கவர் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னோடனே அதில் அப்போ என்ன ஆகணும்? ஆசையை காட்டி ஏமாற்றணும். அதானே செய்வான். ஆண்கள் வந்து அப்படி தான் செய்வான். ஆசையை காட்டி ஏமாற்றணும்னா என்ன பண்ணுவான்னா, இவன் இவ்வளோ பெரிய அடிமையா, சொல்கிறதெல்லாம் கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை கொடுத்தாங்க. ரொம்ப அடிமையாக நடிப்பாங்க. பெண்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். சொன்னதெல்லாம் கேட்குறான், நம்ம சொன்னது மீறி பேச மாட்டான், வானா வரான், இந்த படத்துக்கு வேணாம், அதுக்கு போனா போகிறான் அப்படின்னோடனே இப்படி நடிச்சுட்டே இருப்பாங்க. உடனே ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு மோதிரம். அது என்ன 1 பவுன் வரும், மொத்தமே 50,000 தான் வரும். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்க சொத்து எவ்வளவு? உங்கள் அப்பா சம்பாரித்து வச்ச சொத்து 100 கோடி. புரியுதா? உடனே உங்களை கூப்பிட்டு போவான். ஒரு உங்களுக்கு பிறந்த நாள்னு ஒரு பயங்கரமான கிஃப்ட்டு.
அது வந்து வீட்டில் ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்குற சம்பளம் அளவு தான் இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் நடித்து கவர் பண்ணி எதுக்கு கவர் பண்ணால் ஐயோ இவர மாதிரி நல்லவன் கிடையாதுங்க, அவ்வளோ அருமையான லவ்வருங்க. ஒரு பொண்ணை திரும்பி பார்க்க மாட்டேன், சத்தியமாக திரும்பி பார்க்க மாட்டேன் லவ் பண்ணும்போது. நம்ம பாரு, நான் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு நைட்டு 12 மணிக்கு ஒரு வைர மோதிரம் போட்டால் 40,000 தான் இருக்கும் தோசால் காசில். இதெல்லாம் போட்டு கவர் பண்ணோன்னே ஆன்னு வாயை பொழந்துட்டு இப்படி ஒரு அடிமையாக நமக்கு கிடச்சிருக்கான் சொல்கிறத பார்த்தா நம்மளை இவ்வளோ மதிக்கிறான், இந்த டயத்துக்கு இங்கே வாடான்னா நாய் மாதிரி வந்து நிற்கிறான் அப்படின்னோடனே விழுந்துருவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த உண்மை தெரியும். ஆஹா, நம்ம அப்பா சொந்த 50 கோடி ஆட்டையை போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதை போட்டிருக்காங்க. இது மனிதர்களுக்கு. விலங்குகளில் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் போயிருக்கீங்களா? இல்லை சார். ராஜஸ்தானில் ஒட்டகம் இருக்கும், அதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒட்டகத்தோட கேரக்டர் என்னன்னா, ஒட்டகம் வந்து 4 காலை வச்சு உட்கார வச்சுருவேன். ஒட்டகம் மேய்க்கிறவன் உட்கார வச்சேன்னா ஒரு 2 டன்னு 3 டன்னு எடையை அதில் ஏற்றுவேன். ஏற்றிட்டு வேணுன்னே குத்துவாங்க, அது எந்திரிக்காது. டேய் என்ன இப்போ கொஞ்சோண்டு புல்லை போட்டுட்டு நீ வந்து 2 டன் நான் ஏற்றுறேன் என் மேலே, நீ என்னை பார்த்துரும்டா, நான் எந்திரிக்க மாட்டேன், என்னடா பண்ணுவேன்? திருப்பி குத்துவான், நீ குத்துறா நான் எந்திரிக்க மாட்டேன். உடனே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒட்டகம் பார்க்குற மாதிரி மேலே ஏறி உட்காந்து சின்ன மண்ணு மூட்டையை அது கண்ணு முன்னாடி போடுவான். போட்டோடனே டமால்னு எந்திரிச்சு வேகமாக ஓட ஆரம்பிச்சு. அது என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம அடம் பிடிச்சதுனால ஏற்றின வெயிட்டை பூரா இறக்கிட்டான் பார்த்தியா, அப்படி இருக்கணும், நான் சொல்கிறத கேட்டியா கில்லி மாதிரி, இப்போ நான் ஓடுறேன் பாருன்னா அதே 2 டன்னை தூக்கிட்டு ஓடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட ஹியூமனோட நேச்சர். இப்படி தான் அனுரகுமாரா வந்திருக்கிறதா 2 டன் எடையை ஏற்றிட்டு 1 டன் மூட்டையை போட்டு வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இவங்க ஆகா ஓகோ காரை கொண்டு நிறுத்திட்டாரு, டீசல் கம்மியாக போடுறாரு, வாடகை கம்மியாக வாங்குறாரு, சம்பளத்தை பாதி போதும்ட்டாரு. எம்பிக்கெல்லாம் சம்பளத்தை எவ்வளோ குறைச்சாலும் மொத்தத்துக்கு 1 கோடி தராது. அங்கே இருக்கிற கடன் 1.5 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி. இதுக்கு என்ன தீர்வு? எம்பி சம்பளத்தை பாதியாக குறைச்சி வாத்தியார் சம்பளம் எல்லா சம்பளத்தையும் குறைக்கிறீங்க, மொத்தமே 1 கோடி கூட வராது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற கடன் 3-4 லட்சம் கோடி. எங்கே கொண்டு அடைப்பீங்க நீங்கள்? இதுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதை குறைச்சிட்டா போதுமா? நீங்கள் வந்து சம்பாதித்து நாட்டை வளப்படுத்தி பெருசாக ஆக்கிற பொருளாதாரத்தில் எவன் இருக்கானோ அவன் தான் ஒரு நாட்டை, இலங்கைன்னு இல்லை எந்த நாடாக இருந்தாலும். இப்போ அமெரிக்கா வந்து உள்ளூருக்குள்ளே உண்டாச்சட்டியில் குதிரை ஓட்டினான்னா அமெரிக்கா வல்லரசு ஆகிருக்காது. உலகம் பூரா ஆட்டையை போட்டு முளமாரித்தனம் பண்ணி முடிச்சவித்தனம் பண்ணி ஆயுத வியாபாரம் பார்த்து பாய்களை பூரா ஏமாற்றி அவனோட டீசல்லாம் கம்மியான ரேட்டுக்கு க்ரூட் ஆயிலை வாங்கி டாலரில் வியாபாரம் பார்த்து ஊர் பூரா முளைய போட்டால் தான் நம்பர் 1 நாடு. அதில் அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து சம்பளத்தை குறையணும். பைடனுக்கு இந்த இதுக்கு தனி ஃப்ளைட்டு, எதுக்கு தனி ஃப்ளைட்டு? ஒரு ஆள் வயசான ஆள் தானம்மா, வயசான ஆளை பதனமாக ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பலாம்ல. எதுக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் 1ன்னு வச்சுருக்கான்? எதுக்கு இவ்வளோ காரு, இத்தனை பிளாக் கேட்ஸ், இத்தனை துப்பாக்கி எதுக்கு வரணும்? ஸோ அந்த பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான், அந்த ஆங்கிளில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் ஒரு நாடை வளப்படுத்தி மேலே கொண்டு வர முடியும். நீங்கள் சும்மா மாட்டு வண்டியிலே போகலாம், எதுக்கு இப்போ வண்டியில் போகலாமே அப்படின்வாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணால், எம்பிக்களுக்கு வீடு எதுக்கு? இங்கேயே அடியில் கடலுக்கு அடியில் படுத்துக்க வேண்டியதானே? அவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல ஆஃபீஸ்க்குள்ளே. இப்போ என் ரூமே எவ்வளோ பெருசு இருக்குது, இப்போ எம்பி ரூம் எவ்வளோ பெருசு இருக்கும்? சரி பிள்ளை விட்டியெல்லாம் கூப்பிட்டு வாங்க, இந்த ஜன்னலில் ஒன்று படுக்க வைங்க, இதில் போதும் மிச்சப்படுத்தி நாட்டை வளப்படுத்தணும்னா எவ்வளோ பெரிய கூமுட்டை. அவருடைய பொருளாதார நிலை இதில் ஹரிணி வேற, பெண் பிரதமர்ன்ற பெருமை வேற உங்களுக்கு. சரி, அவரோட பொருளாதார நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு இல்லை, அதெல்லாம் பதவியேற்று தேர்தலெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், அது பிறகு பேசலாம். இந்தியா இலங்கை உறவு இதற்கு பிறகாவது இப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை. அவர் பதவியேற்ற அன்னைக்கே வந்து ஒரு 5 மீனவர்கள் பக்கம் வந்து சிறைப்படுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்ல தமிழக மீனவர்களுக்கு ஏதோட போய் மீன் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒருத்தர் சொன்னா என்னன்னா, என்கிட்ட திருப்பதி லட்டில் வந்து மீன் எண்ணெய் கலந்துருக்கு, எப்படி கலந்துச்சுன்னு. இப்போ ஒருத்தன் சொல்கிறான், இல்லை புல்லில் ஏதோ 2 மீன் கலந்துருக்கு, அதை மாடு தின்றுருக்கு, அது அந்த இது உள்ளே போய் அது மீன் எண்ணெயாக எரரில் காட்டியிருக்குன்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மீனை மாட்டுறதுக்கும் பிரதமராக பதவியை, அவர் பாட்டுக்கு அங்கே ஜனாதிபதியாக பதவியாக இருக்கிறக்கும் மீன் பிடிக்க போகிறோன்னா போலீஸ் இந்தியா இலங்கை உறவு ஏமா நீங்கள் வந்து என்னம்மா இது? இப்போ மோடி வந்து அமெரிக்கா போயிருக்காரு, அந்த நேரத்தில் உங்கள் பக்கத்து வீட்டில் கொள்ளையடிச்சிட்டான். இதே அதையும் எப்படி லிங்க் பண்ணுவீங்க? மோடி இல்லாதனால அமெரிக்கா போயிட்டாருன்ற தைரியத்தில் தான் என் வீட்டு பக்கத்து வீட்டில் இதுல மாற்றம் இருக்காது அப்படின்றீங்க. அது வேற இது வேறம்மா. அது ஒரு நாட்டோட ஜனாதிபதி பதவி இருக்காரு. இப்போ மீன் பிடிக்க போகிறவன் வந்து எல்லையை தாண்டி போனால் அங்கே உள்ள போலீஸோ ராணுவமாக பிடிச்சிது. இதுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்கள் எதுக்கு அதை போய் லிங்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவும் இலங்கையும் வந்து எப்போவுமே அந்நிய நாடு, பக்கத்து நாடு. பிடிக்கிறது தான், விடுறது தான், கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது தான், இவங்க ஏறி அடிக்கிறது தான், அவங்க போட்டு பொழக்கிறது தான், திருப்பி அரெஸ்ட் பண்ணுறது தான், விடுறது தான். இதெல்லாம் சகஜமாக எப்பயும் அப்புறம் எப்படி அரசியல் நடத்த முடியும்? சரி, நீங்கள் ஏற்கனவே அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா?
மாதிரிதான் இருக்கு. முன்னாடியே பேசியிருந்தாலும் திரும்ப இந்த விஷயத்தை, ஏன்னா எந்த ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுல எந்த தேர்தல் வந்தாலும் இரு கடல்னு ஒண்ணு கட்சி இருக்கிற வரைக்கும் கச்சத்தீவு மீனுன்னு ஒண்ணு இருக்கும், கச்சத்தீவுன்னு ஒண்ணு இருக்கும், இலங்கைன்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் மீன் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆளு பிடிக்கத்தான் செய்வான். அவன் பிடிச்சி உள்ள போடத்தான் செய்வான். திருப்பி நம்ம ஆளு ஜாமீன்ல எடுக்கத்தான் செய்வான். திருப்பி மீன் பிடிக்கத்தான் செய்வான். இப்போ 3வது பெண் பிரதமராக இவங்க வந்திருக்காங்க ஹரிணி அப்படின்னு சொன்னாங்க. இந்த முதல் பெண் பிரதமரும் இந்திரா காந்தி அவங்களும் சேர்ந்து தான் இந்த கச்சத்தீவு விவகாரம் நடந்துச்சு. அதுக்கு வந்து கலைஞர் துணை போனார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. கலைஞர் ஏமா துணைக்கு போறாரு? எவனோ கையெழுத்து போட்டா இவர் ஏன் துணைக்கு போறாரு? மௌனமாக இருந்தார். அவர் கூட்டணியில தானே இருந்தாங்க, மௌனமாக இருந்தார். கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார் அப்படிங்கிறத வந்து எல்லா எதிர்கட்சிகளும் பேசுவாங்க. ஒரு தேர்தல் நேரத்திலையும் பெருசாக பேசப்படும். அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இப்ப மீண்டும் வந்து பெண் பிரதமராக தான் 3வது ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது மாற்றம் வருமா? இது பேச்சுவார்த்தை ஈடுபடுமா? பேச்சுவார்த்தைக்கு இந்தியா முயலுமா? அப்படிங்கிற பேச்சு பொருள்கள்லாம் நேற்றிருந்தே பேசப்படுது தமிழ்நாட்டுல. நீங்க கலைஞரை பத்தி பேசுறது வந்து என்னன்னா, கலைஞரா இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் அதை பத்திலாம் இல்லை. அதை பத்தி பேச தப்பு. எப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்க மாமனார் பேர்ல சொத்து இருக்கு. அவர் அந்த சொத்தை விற்கிறதுக்கு உங்களை எதிர்கட்சிகள் உங்களன்னு இல்லை. கேள்வியா அதாம்மா, உங்க சொத்து கிடையாது அது. உங்கள் வீட்டுக்கார சொத்தும் கிடையாது. உங்கள் மாமனார் சொத்து பவர் இல்லாமல் அவர் கையில் இருக்குது. அவர் எதுக்கு உங்களை கேட்கணும் விற்கிறதுக்கு? அப்புறம் நாளைக்கு வந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, உன்னால தான்மா அவங்க மாமனார் விற்றுட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இது. எப்படின்னா, ஒரு நாட்டோட பிரதமர் கையெழுத்து போட்டால் தான் ஒரு இதை கொடுக்க முடியும். கலைஞர் என்பவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். அவர் கண்ட்ரோலில் இராணுவம் கிடையாது, நாடாளுமன்றம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் மேலே இருக்க விற்கிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண முடியும்? இவர் ஐயோ அப்பான்னு அலறத்தான் முடியும். ஆனால் சொத்து இவர் சொத்து இல்லையே, அதுதான் அவன் பறிச்சிட்டானே. ஏற்கனவே நம்மகிட்ட இருந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த மன்னர் சேதுபதி கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய இடத்தையும் சரி, சோழ நாடு சேர நாடுன்னு இருந்தது எல்லாத்தையும் ஒன்றாக்கி தமிழ்நாடாக்கி மொத்தமாக டெல்லிக்கார ஆட்டையை போட்டு ஒரே இந்தியான்னு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் கையில் அண்டாவை அடகு வச்சுட்டு அவன் அண்டாவை விற்கவும் செய்வான், இல்லை பாதி விலைக்கு விற்கவும் செய்வான். உங்களுக்கு என்ன இருக்குது? அண்டாவை கொண்டு அடகு வச்சிட்டீங்க, அப்புறம் திருப்பி ஐயோ அண்டா போச்சேன்னு கற்றுனீங்கன்னா அவன் கண்ட்ரோலில் இந்தியான்னு ஒன்றாயிடுச்சு. சேர சோழ பாண்டியர் அவன் இவன் தெலுங்கு கன்னடம் எல்லாம் சேர்ந்து இந்தியான்னு ஒன்றாயிடுச்சு. அந்த இந்திய பிரதமர் தான் எல்லா அதிகாரமும். அவங்க இன்னொரு பிரதமருக்கு லேடின்னு சொல்லி எழுதி கொடுக்குறான். பாவம் புருஷன் இழந்த போகல கேட்குதுன்றக்கா எழுதி கொடுக்குறாங்க. மண் திட்டு தானே, வலையை காய போடட்டும், துணி காய போடுற கேட்குற மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு கலைஞர் என்ன பண்ணுவார், தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, இது வந்து புரியாதவங்க வந்து இவர் கட்டுப்பாட்டிலேருந்து இவர் பத்திரத்தில் கையெழுத்து போட்டாரா, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு விற்றுருங்கன்னு சொன்னாரா? நீங்கள் அங்கே டெல்லியிலேருந்து பேசி விற்றுட்டீங்க, ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க, ஒரு வேணான்னு சொன்னாலும் இல்லைங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விற்றுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்களே 3வது பெண் பிரதமர் வந்திருக்கேன், இந்த அம்மா என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில. பெண் பிரதமர் வந்தது, அது காரணம் வந்து அவங்க புருஷன் செத்துட்டார், அவர் சுட்டு கொண்டுட்டாங்க. அது சுட்டது யார் தெரியுமா? புத்த பிச்சு, தீவிரவாதிலாம் கிடையாது. காலையில் ஒரு புத்த பிச்சு வர்றான், சரி நம்மளை ஆசீர்வாதம் வழங்க வர வாங்க சாமின்றாரு, டொப்புன்னு துப்பாக்கி எடுத்து போட்டேன் வீட்டில் வச்சு. அதில் வந்தவங்க தான் அந்த முதல் பிரதமர். அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதற்கு அடுத்து வந்தது அவங்க வாரிசு, ஆண் வாரிசு இல்லை, அதனால் பெண் வாரிசு தான் அவங்களோட மகன். அந்த அம்மா ஒரு நடிகரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. அது ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு வயசானவனே என்ன பண்ணுறது, சொத்தை அது பேரில் எழுதி வச்சு இலங்கை அந்த அம்மா ஆண்டுகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். இவங்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தவங்க. நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டது என்னென்னா, பெண்கள் வந்து அறிவாளிகள், அதான் பெண்கள் அறிவாளிகள் இது இல்லையான்றது பேசுகிறது அடுத்து வரல, அது வேறு சப்ஜெக்டு. இருந்தாலும் நீங்கள் கேட்ட துணி எப்படி இருந்துச்சுன்னா, 3வது பெண் பிரதமர் பயங்கரம் வந்துட்டாங்க பாருங்கள் அடித்து 3வது ஆளா அப்படின்னா. அப்போ மொதல் ஆள் என்ன பண்ணாங்க, 2வது ஆள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் வடிவேல் காமெடி சொன்னேன். மொதல் ஆள் எப்படின்னா, புருஷனை கொண்டுட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவை தூக்கி போட்டாங்க. அதிர்ஷ்டத்தில் வந்தது. பாத்திரம் விளக்கிட்டு இருந்தது, திடீர்னு வாங்கம்மா ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னா, எதுக்கு பாருன்னா நீங்கள் வாங்க கூப்பிட்டு வந்து எப்படி லாலு ஒய்ஃப் ஆக்குனாங்கல்ல, அந்த அம்மா 7 பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணிட்டு இருந்துச்சு. மத்தியானம் அவசரமாக அவர் ரிசைன் பண்ணுறான்னு சொல்லி வண்டியை வச்சு கூப்பிட்டு போனாங்க, குளிச்சுட்டு மட்டும் வாங்க, அப்படியே முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் பண்டாரநாயக்கா அவரோட ஒய்ஃபு, பண்டாரநாயக்கா. அதுக்கு அடுத்து அவங்க பொண்ணு வருது, சந்திரியா குமாரன். இப்போ அந்த அம்மாவும் போயிடுச்சு. இப்போ 3வதாக இந்த அம்மா எங்கேயோ தேடி பிடிச்சி போட்டிருக்காங்க. இதனால் எந்த பலாபலனும் ஏற்படாது, குடும்பத்துக்கு நல்லதில்லை, அவங்க குடும்பத்துக்கு. ஏன்னா பிரதமர் ஆகிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தையும் பார்க்க முடியாது அவங்க. அப்படின்னா இந்த பெண் பிரதமர் ஆகிறதுனால இந்த 3 பெண்களை சொல்கிறேன், வேற ஆளை நான் சொல்ல. ஆனால் இந்திரா காந்தி இருந்தாங்க, வீரப்பெண்மணி, அவங்க பயங்கரமான ஆள், அது வேறு. ஒரு பெண் அப்படின்றதுனால பெருமையெல்லாம் கிடையாது, சிறுமையும் கிடையாது, அவருடைய அறிவு வச்சு தான் இருக்குது.
ஸோ இப்போ அறிவுபூர்வமாக வந்தவர்களாக அந்த 2 பேர்னா இல்லை, வாரிசு அடிப்படையில் வந்தவங்க. 3வதாக இந்த அம்மா திடீர்னு வந்திருக்கு. அதில் நம்ம ஊரில் பழைய பழமொழி ஒன்று இருக்கு, திண்ணையில் பிறந்தவனுக்கு திடுக்குன்னு நடந்துச்சா கல்யாணம், புரியுது அவனுக்கு, அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த அம்மா பிரதமர் ஆயிடுச்சு. திடீர்னு எம்பியாக இருந்தது, சமூக சேவன் போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அதனால் எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லைன்றதை 5 வருஷம் கழிச்சு நம்ம பேசலாம். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் சந்திக்கலாம். Taste Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.